சங்கத்தின் இன்றைய வசந்த கால ஒன்று கூடலில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பட்டிமன்றமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்வுக்கு செல்கின்றோம். இந்த பட்டிமன்ற தலைப்பு மிகவும் ஒரு சிக்கலான தலைப்பு. சுவாரஸ்யமாக இருந்தாலும் ஒரு சிக்கலான தலைப்பு என்று சொன்னால், என்ன தீர்ப்பை கொடுத்தாலும் இங்கே நடுவராக இருக்க எனக்கு சிக்கல். அந்த சிக்கலை நான் எப்படி கையாள போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வாத போகிறவங்களோட வாத திறமையை வச்சு தான் அந்த தீர்ப்பு அமையும் என்ற நம்பிக்கையில் யார் இங்கே திறமையாக வாதாடுகிறார்களோ அவர்கள் பக்கம் தீர்ப்பு போகும். அந்த வகையில் அந்த தீர்ப்புக்கு இது போட்டி. இந்த போட்டியில் தீர்ப்பு தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வாதத்திறமையின் அடிப்படையில் இருக்கின்ற அடிப்படையில் பாக்கைகளில் யார் வின் பண்ணினமோ அவைக்கு தான் இந்த தீர்ப்பு போகும். ஆகவே இந்த தீர்ப்பு சொல்லிட்டு ராங்கிகளில் என்னுடைய யாரும் வந்துடாதீங்கோ தீர்ப்பு சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு. திருமணம் என்றது ஒரு புத்தகம் மாதிரி. அதன் முதல் பக்கம் எப்பவும் கவிதை மாதிரி இனிமையாக இருக்கும். ஆனால் அடுத்த பக்கங்களில் புரட்ட தான் அதன் கணக்குகள் வெளியே வரும். கணக்குகள் எப்பவுமே சிக்கலானவை. அந்த சிக்கலான கணக்குகள் தான் எங்களுடைய குடும்பங்களில் வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி கையாளுறோம் என்பதில் தான் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை, குடும்பம் அழகாக ஒரு ஒற்றுமையாக கொண்டு செல்லப்படும். அந்த குடும்பங்களுக்குள்ள உருவாகின்ற பிரச்சனைகள் தான் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். திருமணமான பின்னர் உண்மையிலே கஷ்டப்படுறது ஆண்களா அல்லது பெண்களா என்றுதான் தலைப்பு. இப்ப இதுல திருமணமான பின்னர் பரிதாபத்துக்கு உள்ளானவர்கள் பெண்கள் தான் என்ற தலைப்பில் வாதாடுறதுக்கு இங்கால 3 பேர் வந்திருக்கணும். இல்லை ஆண்கள் தான் என்று வாதாடுறதுக்கு இங்கால 3 பேர் வந்திருக்கணும். ஆனா இங்க நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், 2 பேர் ஆண்கள் தான் என்று வாதாடுறதுக்கான வந்திருக்கிறோம். அவன் ஹஸ்பண்ட் மேல் என்ன மேஜிக் செய்யணும்னு எனக்கு விளங்கல. நாளைக்கு உண்மையிலேயே அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சபை சொல்லுது கைதட்டல் மூலம். நீங்க பொதுவாக 2 பேருக்கும் ஸ்பெஷலாக ரெண்டு தான் கைதட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் அங்கால ஒருத்தர் இருக்க அவர் தனியாக பரிதாபத்துக்குரிய ஆளுமா இருக்கிறார். சரி, அவரை பாப்போம் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி. இங்கால திருமணத்தின் பின் பரிதாபத்துக்கு உள்ளாதவர்களாம் பெண்கள் அணியில் முதலாவதாக இருக்கிற வாதாட போகிறது திருமதி சசிகா மாரியப்பன். அவருக்கு ஒரு கரவசம் முதலே கொடுத்துருக்கோம். அடுத்தது சோபனா ராஜகோபாலன். அடுத்தது அவங்க எல்லாருக்குமே தெரியும் கலாநிதி திருமதி கலாநிதி நிர்மலன். இப்போ என்ன சிக்கல்னு சொன்னால், இங்கே நாங்கள் பொதுவான பிரச்சனைகளை தான் கதைப்போம் மேடையில். ஆனால் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் என் குடும்ப பிரச்சனையை கதைக்க போகணும். சரிதானே? அப்போ இங்கால அதை மாதிரி இல்லை ஆண்கள் தான் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர்கள் சொல்கிறதுக்கு திருமதி தங்கா கரிகரன் முதலாக இருக்கிறார். அடுத்தது அஜிதா ஜெயராமன். அடுத்தது அது மாதிரி இவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச எங்களுடைய பேச்சாளர், பேசின சும்மாவே கேட்க தேவையில்லை, என்ன நடக்க போது தெரியல, திரு நிர்மலன் நல்லதம்பி அவர்கள். இதில் முதலாவதாக அவங்களோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு திருமதி சசிகா மாரியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
வணக்கம். திருமணத்திற்கு பின் பரிதாபத்திற்கு உரியவர்கள் யார்? இந்த கேள்விக்கு விடை எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் தான். பெண்களை பற்றி பெண்களுக்கு தான் நான் வாதாடுறதுக்காக வந்திருக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். திருமணத்துக்கு பின் பெண்கள் தான் அதிகமான மாற்றங்களையும் சவால்களையும் தியாகங்களையும் சந்திக்கிறாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மாற்றம் திருமணத்துக்கு பிறகே தொடங்குகிறது என்று நினைத்தால் அது தவறு. நான் என்ற சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுறேன். ஒரு பெண் ஒருவனுக்கு காதலியாக இருக்கும் தருணத்தில் இருந்தே தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றாள். ஏனென்றால் அந்த நேரத்திலேயே ஆண் எந்த குடும்பத்துக்கு இது பிடிக்காது, இதுதான் என்ற குடும்ப வழக்கம் என்று அப்பவே சொல்லி தொடங்கிடுவினான். அதனால பெண் தனக்காகவே வாழாம தானா இல்லாம இன்னொருவனுக்கும் அவனுடைய குடும்பத்தினருக்குமாகவே முதல்ல இருந்தே திருமணத்திற்கு முதலேயே வாழ ஆரம்பிக்கிறாள். அதனால அப்ப நீங்களே சொல்லுங்க, யார் திருமணத்திற்கு பிறகு பரிதாபத்திற்கு உரியவர்கள்? நீங்கள் சொல்றது திருமணத்துக்கு முன்னா பின்னா? திருமணத்திற்கு முதலே அவங்க முதல் காதலியா இருக்கிற நேரத்திலேயே அவங்க பரிதாபத்துக்கு உரியாக்களா இருந்தா அப்பவே அவள் பெண் தன்னை மாற்ற தொடங்குறாள். ஏண்டா அந்த ஆண் குடும்பத்துக்காக, அப்படி குடும்பத்துக்காக முதலே மாறைக்க திருமணத்திற்கு பிறகு எவ்வளவு மாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவன் வாழ்வில் அது ஒரு புதிய அத்தியாயம், ஒரு நியூ சாப்டர். ஆனா ஒரு பெண் திருமணம் ஆகும் போது அது ஒரு புதிய புத்தகமாவே இருக்கும். ஏனென்றால் அவள் வீட்டை விட்டு மட்டுமல்ல, அவளுடைய உலகத்தில் இருந்து, அவளது குடும்பத்தில் இருந்து இன்னொரு உலகத்துக்கு செல்கிறாள். கணவன் திருமணத்துக்கு பிறகு இன்னொரு வீட்டுக்கு போக அது கம்ப்ளீட்லி ஒரு வித்தியாசமான உலகம். அதனால இதுவே இதை நினைச்சாலே இதுவே பரிதாபமான நிலை தான். நீங்க சொல்றீங்க அந்த புத்தகத்தை புரட்ட கஷ்டப்பட போறாங்களா ஆண்கள் இதுவே சொல்லிக்க தெரியும். அப்படி நீங்க நினைக்கிறீங்க, அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஆண்கள் இப்போ வேலைக்கு போகக்குள்ள அவங்க வேலைக்கு போய்க்க அவங்களுக்கு வேலைக்கு போறது மட்டும்தான் அவங்களுக்கு நினைவா இருக்கும். அவங்க வேற என்னத்தையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது நான் திருமணத்திற்கு பிறகு சொல்றேன். ஆனா பெண்கள் ஒரு வேலைக்கு போகல அவங்க வீட்டை நிறையவே யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்க வேலைக்கு போனாலும் வேலையில இருந்து வீட்டை பற்றி நிறையவே சிந்திப்பாங்க. ஆண்களுக்கு அப்படியான அப்படி யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றா அவங்க யோசிப்பினம் என்னடா பெண்கள் இருக்கிறாங்க தானே. இப்ப இதெல்லாம் எவ்வளவு பரிதாபமான நிலை. இதே போலத்தான் நாங்கள் பொழுதுபோக்குக்காக ஒரு ஆண் வெளியில போறேன். இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்கன்னா நீங்க பிளான் பண்ணி 10 நாளைக்கு முதல்ல 20 நாளைக்கு முதல்ல நீங்க பிளான் பண்ண தேவையில்லை. ஆனா பெண்களா இருக்கிற பட்சத்துல நாங்கள் முதலே முடிவெடுத்து பிளான் பண்ணி கணவர்கிட்ட கேட்டு உங்களால் பார்க்க முடியுமா, உங்களால் செய்ய முடியுமா, இதெல்லாம் கேட்டு அதே மாதிரி போகிற அன்றைக்குமே நாங்கள் பிள்ளைகளுக்கு சமைச்சு வச்சு பிள்ளைகளை எவ்வளவோ சொல்லுவீங்க கணவன், நீங்கள் அதை செய்து வச்சுட்டு போங்க, இதை செய்து வச்சுட்டு போங்க. ஏனெண்டா எங்களுக்கு பார்க்க இயலாது, அவன் அதை கேட்பான், இவன் இதை கேட்பான், அப்படியெல்லாம் சொல்லுவீங்க. ஸோ எங்களோட நிலை பரிதாபமான நிலை தான். இது ஆண்களுக்கு பொருந்தாது. ஆண்கள் டாக்டர் நினைச்சோன்னே அம்மா நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இதை நாங்க என்ன சொல்லுவாங்க வெளியிலையோ நாங்களும் சொல்றோம் என்னன்னா இதை தாய்மை அல்லது பெண்களின் பரிவை போன்று போற்றுகிறோம். இது ஒரு உணர்ச்சி பிணைப்பே தவிர இது ஒரு உணர்ச்சி பிணைப்பு. இந்த சொற்களை சொல்லி தாய்மை அப்படின்னு சொல்லியே ஆண்கள் சமத்துவமான பொறுப்புகள்ல இருந்து விலகி விடுகிறார்கள். சரியா? ஆனால் பெண்களால் இது முடிவதில்லை. அனைத்துக்கும் மேலாக பல பெண்கள் தங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் தியாகம் செய்கிறார்கள்.
திருமணத்துக்கு பிறகு. இது வந்து நான் எல்லாரையுமே சொல்லல, பல பெண்கள் குடும்ப நலத்திற்காக தங்கள் சொந்த விருப்பங்களையும் ஒதுக்குகிறார். ஆனாலும் இவ்வளவு சவால்களையும் பரிதாபமான நிலைகளையும் தாண்டி பெண் இன்றும் உறுதியுடன் நிற்கிறார். அவள் விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு கனவும், தாங்கும் ஒவ்வொரு வலியும் பெண் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சக்தி என்பதை நிரூபிக்கிறது. ஆகவே பெண்களை பரிதாபத்துடன் பார்ப்பதை விட்டு புரிதலுடன் மதிப்புடன் பாருங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சசிகா. நீங்கள் என்ன சொல்றது? திருமணத்துக்கு பிறகுதான் பரிதாபமா? இல்லை, எங்களுக்கு முதலே ஆரம்பிச்சிட்டு அப்ப இருந்தே எங்களுக்கு பிரச்சனை தான் என்று அவன் அந்த முழு பிரச்சனையும் சொல்லிட்டு போயிருக்கிறான். வாங்க தங்க அக்கா, நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு பாருங்க. எல்லாம் வல்ல இறைவனை மனதில் வைத்து பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும், எண்ணணி பேச்சாளர்களுக்கும், எதிரணி பேச்சாளர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் முதல் வணக்கம். திருமணத்துக்கு பின் மிகவும் பரிதாபத்துக்கு உரியவர்கள் ஆண்களா பெண்களா? கரகோஷத்திலேயே தெரியுது. இப்போ எதிரணி பேச்சாளர் பேசியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், பெண்கள் அதிகமான மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ ஆண்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், திருமணத்துக்கு முன் அவர்கள் அம்மாடம் அவங்களை செல்லமாக இருந்திருப்பினோம். இப்போ குடும்பத்துக்கு கல்யாணம் கட்டின வந்து அது ஒரு டிஸ்போஷன். இது உண்மைதானே? நடுவர் அவர்களே, இன்று நீங்கள் இந்த மேடையில் அதுவும் முழு மைக் முழு அதிகாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட நிலைமையும் மிகவும் பரிதாபத்துக்குரியதே தான். ஏன்னு சொன்னால், இந்த பட்டிமன்றத்தில் இப்போவே இந்த மேடையை நீங்கள் பார்ப்பீங்க, ஆண் மகன் சொல்லி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். சரி, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் கூடுதலான ஆண்கள் எல்லோருக்கும் போன் போட்டு தலைப்பை சொல்லி, திருமணத்துக்கு பின் பரிதாபத்துக்குரியவர் ஆண்களா பெண்களான்னு தலைப்பு சொல்லி எல்லா ஆண்களுக்கும் போன் போட்டால் அவர்களிடம் இருந்து வந்த ஒரே ஒரு பதில், வீட்டை போனால் சோறு வராது. இதுல நாங்கள் பாராட்ட வேண்டிய ரெண்டு பேர் தான். ஒன்று மாலண்ணா, அடுத்தது நடுவர். ஏனென்றால் மாலண்ணா எடுத்துக்கொண்டால் வீட்டை வந்து டிஸ்போசர், குக்கர் எல்லாமே மாலண்ணா. அதனால அவருக்கு பிரச்சனை. அடுத்தது நடுவரை எடுத்துக்கொள்ளுவோம். சரி, நடுவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. வீட்டில் உங்களோட மனசு சொல்கிற எல்லாத்துக்கும், மனசு செய்கிற எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்ட்டு எப்பவுமே சைலண்ட் மோட்ல இருந்திருக்கிறீங்களா? அப்படித்தானே இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னும் பாராட்டணும் என்னன்னு சொன்னால், அப்படியே சைலண்ட் மோட்ல இருக்கிறவருக்கு ஃபோன் போட்டு இப்படி ஒரு பட்டிமன்றம்னு தலைப்பை சொன்னால் பெரிய மனசு பண்ணி அவர்கிட்ட இருந்த வந்த பதில், சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா என்றால் சங்கம் தான் முக்கியம்னு வந்திருக்கிறார். சரி, அப்போ வீட்டை போனா சாப்பாடு கிடைக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால பின்னால இருக்கிற அண்டனா பகிரனா தான் எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு 5 பார்சல் கட்டியிருந்தோம் அவருக்கு. சரியா, நாளைக்கு ஒரு மட்டன் கறி, நாளைக்கு ஒரு சிக்கன் கறி, அப்படியே ஒரு 4 நாளைக்கு ஒரு மிளகறி சாப்பிட கட்டினீங்கன்னு சொன்னால், அப்படியே சனிக்கிழமை பொம்பளையை கூட்டி கொண்டு போய் ஒரு புடவை கடையில் நான் எங்கே புடவை கொடுத்தீங்கன்னா மனசு சமாதானமாயிடுவா. அப்போ நீங்கள் தீர்ப்பை நியாயமாக சொல்லுங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு சார்பாக மாலெல்லாம் இருக்கிற பின்னால் ஆண்களும் இருக்கிறார். சரியா, இந்த தீர்ப்பை நியாயமாக யோசிச்சு பயப்படாம சொல்லுங்க நடுவர் அவர்களே. இதுல என்னன்னு சொன்னா, நீங்க பட்டிமண்டபத்தை மாத்தி ஆண்களா பெண்களா இல்ல நடுவரா என்ற நிலைமை கொடுத்துட்டீங்க. இதுல என்னன்னு சொன்னா, எப்பவுமே இந்த பெண்கள் அந்த சமையல் ஒன்றை வச்சு பரிதாபத்தை தேடுவினோம்.
சொல்லி இவரை வெளியில் அனுப்பி விட்டால் தினம் தினம் பார்ட்டி, லேடிஸ் பார்ட்டி, லேடிஸ் பொலிட்டிக்ஸ் பார்ட்டி அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பார்ட்டியாக இருக்கும். ஆனால் பாவமேண்டு கோயிலில் போய் சுண்டலை வாங்கிட்டு சும்மா வாழ்ந்து கூப்பிட்டால் அது பிரச்சனையோடு சேர்ந்து லேடிஸ் பொலிட்டிக்ஸும் சேர்ந்து வந்துடும். வந்தால் இப்போ ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் யோசிப்போம், பிரச்சனை வந்து நாம ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லைன்னா நாம அடுத்தவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கணும். இதுவும் அதுவும் தாண்டி மனுஷன்கிட்ட வந்து கோயிலுக்கு போன இங்கே பாட்டி அவள் இப்படி சொல்லிட்டாள், இவள் இப்படி சொல்லிட்டாள், அவள் என்ன இப்படி பார்த்துட்டாள் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுறாரு. அதில் மனுஷன் வாயை திறந்த வில்லன்ன பேருந்து சைலண்ட் மோட்ல இருந்தால் என்ன சும்மா இருக்கிறீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு இழுக்கிறாரு. அப்போ இதில் பரிதாபத்துக்குரியது ஆண்களா பெண்களா? நடுவர் அவர்களே, உங்களோட கருத்தை கேட்க இப்போயே திருப்பி சொல்லலாமா இருக்கு. ஆனால் எதுக்கும் நான் மற்றவே கதை கேட்கலான்னு சொல்றேன். சரிதானே? இதில் இன்னொரு மாலனா பற்றி சொல்லணும். உள்ளதுக்கே பரிதாபப்பட்ட மனுஷன் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்தனைக்கு பரிதாபமாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் என்னோட கணவரும் வந்து லண்டனுக்கு போயிருந்தோம். ஒரு சர்வீஸில் காரை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டு கார் எடுக்கவும் மாலனா வந்தார். எங்கள் தங்கா இந்த பக்கம் அப்படின்றார். அப்போ நான் சொன்னேன், நான் இவரும் மும்புலிக்கு போகிறோம், ஒரு குழந்தை பிறந்திருக்கு பார்க்க போகிறோம் மாலன்னா, நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மாலன்னா சொன்னார், நானும் மனைவியும் மும்புலிக்கு உடுப்பு செய்ய போகிறோம் அப்படின்னு. சரின்ட்டு அதில் அவரை சந்திச்சுட்டு அடுத்த நாள் இரவு எனக்கு கால் பண்ணுறேன். அப்போ நானும் சொன்னேன் மாலனா இப்படி இருந்ததுண்டு. அவர் அந்த நடந்த சம்பவத்தை சொல்லிக்க எனக்கு மிகவும் பரிதாபமாகவே இருந்தது. மும்பலிக்கு போனாராம், தனியாக மாலன்னா மனைவியை தான் பார்த்தேன். மனைவி உடுப்படுக்க உள்ளே போய்க்க மாலன்னாக்கு சொல்லிவிட்டது என்னன்னு சொன்னால், நான் ஒரு சாரி எடுத்துகிட்டு வரப்போ ஒரு 5-6 மணித்தியாலமாகும், நீங்கள் உள்ளே வந்தால் அந்த போர்டர் அதுகளை தான் பார்ப்பீங்க, இதில் உட்காந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. சரி, இந்த மனுஷனும் என்ன செய்யிருக்கிறார், எவ்வளோ நேரம் உட்காரவும் 1 மணித்தியாலம் ஆச்சு அங்கங்கே நடக்க. அந்த வாட்ச்மேன், அதில் நிற்கிற வாட்ச்மேனும் ஏதோ பரிதாபமாக நின்றாரா. அப்போ மாலன்னா அந்த வாட்ச்மேனை போய் கேட்டிருக்கா, என்னையா இப்படி நிற்கிறீங்க என்ன? அவர் ஒரு பதற்றத்தோடு அப்படி நடந்து ஒன்று திருக்கிறார். அப்போ அந்த வாட்ச்மேன் சொன்னார், இல்லை இன்றைக்கு என்னோட பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டேருந்து வரையினான், என்னோட ஷிஃப்ட்டை மாற்றி விடுறதுக்கு ஆட்கள் வரையில்லை அப்படின்னு. அப்போ மாலன்னா பார்த்தா இன்னும் ஒரு 5 மணித்தியாலம் இருக்குது. சரி, அவருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ மாலன் என்ன செய்தார், நீ போயா, நான் கொஞ்ச நேரம் பார்க்க, எனக்கு இன்னும் 5 மணித்தியாலம் இருக்குது அப்படின்னு. இந்த மனுஷனும் அங்கங்க 5 மணித்தியாலமாக நடந்து திரிஞ்சாரு. புறம் 5 மணித்தியாலத்துக்கிட்ட ஒரு ஆள் வந்து முதுகுல தட்டிச்சுதான், வாட்ச்மேன் ஐயா, இதில் ஒரு ஆள் முழு சட்டை போட்டுட்டு இதில் இருந்தாரு, அவர் எங்க அப்படின்ட்டு. உடனே மாலன்னாவும் திரும்பி பார்த்து, நான் தான் இந்த புருஷன் அப்படியே அப்படின்னாரு. அதை நினைச்சும் மனைவி கவலைப்பட இல்லை. அப்பா சாரிக்கு ஒரு 100 ரூபா குறையுதுண்டு மனுஷன் தட்டி பார்த்துருக்கிற அதுலேருந்து 100 ரூபா அவற்றை நல்ல மனத்துக்கு அந்த வாட்ச்மேன் கொடுத்த 100 ரூபா விட்டு இந்த மனுஷனை தூக்கி சாரிக்கு கொடுத்துட்டு அவர் அந்த 100 ரூபாவை கேட்க இன்றைக்கு சமையல் இல்லை, ஒரே 5 நாளும் அந்த மனுஷன் தான் சமைக்கிறது. இதில் ஒரு போச்சு மீனில் போய் 4 பார்சல் வாங்கன்னு பார்த்தா மனுஷனுக்கு சாப்பாடு மீன் அன்றைக்கு சாபத்தில் வந்து தான் மனுஷன் சமைச்சுதான். அப்போ ஆண்களோட கொடுமை எவ்வளோ பெரிய கொடுமை நீங்களே நினைச்சு பாருங்க. அடுத்தது எல்லோருக்கும் தெரியும் கொலம்பஸை தெரியாதாக்க யாருமே இருக்க மாட்டீங்க. கொலம்பஸ் நீங்கள் நினச்சி பாருங்க, எங்களோட கொலம்பஸ் வந்து எங்களோட ஊர் பொம்பளையை கட்டியிருந்தா நிலமங்கின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ கொலம்பஸ் வந்து கிளம்பி போயிருக்க மனசு போன போட்டு, அப்போ எங்கே போகிறீங்க, எவ்வளோ நேரம் வருவீங்க, யாரோட போகிறீங்க, கூகுள் டெக் பண்ணி பார்த்தால் இந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரு, அப்படியே திருப்பி வீடு வந்திருப்பாரா? அப்போ இதுதான் இந்த ஃப்ரீடமாக விட்டால் ஆண்கள் வந்து பரிதாபத்துக்குரியவர்களே இல்லை. நடுவர் அவர்களே, கொலம்பஸை மனசு கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இன்றைக்கு உலகத்தில் அவ்வளோ யுத்தம் இல்லை இல்லையா? அப்போ நடுவர் அவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார், சாப்பாடையும் பற்றி கவலைப்படாதீங்க, நியாயமாக பதில் சொல்லுவீங்கள் என்று. திருமணத்துக்கு பின் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள்
திருமணத்துக்கு பிறகு மிகவும் பரிதாபமானவர்கள் ஆண்களை என்பதை என்ற கருத்தை மிகவும் ஆணித்தரமாக சொல்லி அந்த பரிதாபத்திலேருந்து ஆண்கள் எப்படி தப்பிக்கலாம் என்று எனக்கு வழி சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் வழி சொல்லின அக்காவுக்கு மனமார்ந்த நன்றிகள். பார்ப்போம், இவன் கதையை கேட்ட பிறகு உங்களோட பக்கம் தான் மனசு சாயுது. இருந்தாலும் இங்கால 2 பேர் கதைக்கு இருக்கு. அடுத்து இல்லை நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் பெண்கள் தான் உண்மையிலேயே பரிதாபமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி வருகிறார் சோபனா ராஜகோபால் அவர்கள். பாப்போம் என்ன சொல்றாங்க. திருமணத்துக்கு பின் பரிதாபத்துக்குரியவர்கள் பெண்கள் என்பதை ஆணித்தரமாக நம்பும் சபையோர்களே, பெண்கள் தான் என செம்மையுடன் நம்பினா கையை தட்டி விடுங்க ஒருக்கா. கேளுங்க தலைவரே, பெண்கள் தான் என செம்மையுடன் தீர்ப்பு கூறவிருக்கும் எங்கள் தலைவரே, பெண்கள் தான் பரிதாபத்துக்கு உரியவர்கள் என பட்டை கிளப்ப வந்திருக்கும் எங்கள் சகோதரிகளே, ஆண்களே என்று பேசக்கூட பெண்களை பரிதாபத்துக்கு அடக்கிய எங்கள் எதிர்ப்புறவினரே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். முதல்ல கொஞ்சம் பாப்போம், என்னோட தங்க அக்கா நிறைய நேரமா இதுல நின்று சொன்ன கதையில அந்த முதல்ல கை தட்டினாங்கப்பா. அப்பதான் நினைச்சேன், ஐயோ ஆம்பளையால் வெண்டடுவியமோ அப்படி இருந்து கடைசியில பார்த்தா அவங்களே நித்திர ஓட்டுட்டாங்க. தங்க அக்கா சொன்ன கதைக்கு எனக்கு ஒரு டவுட். அவன் மாலன் கதையும் சொல்லிட்டா அவளோட மாலன் என்ன சொல்ல போறான்னு தெரியலப்பா. அதையும் பார்த்து தான் கொள்ளணுமா? புதுசா கதை சொல்லுவாங்க தலைவரே, அதுக்காக நீங்கள் நடிக்க கூடாது. நாங்கள் பெண்கள் தான் பாவம். ஓ அவியல் தொடங்கக்குள்ள கொஞ்சம் கரகோஷம் நல்லா தான் இருந்தது. ஏனென்றா அவியலுக்கு இருக்கிற ஒரே வேலை இப்படி கிளப்புகளுக்கு போறதும் என்ன விளையாட போறதும் அங்க கையை தட்டி கூத்தடிக்கிறதும் தானே. அப்ப கைதட்ட நல்லா தானே இருக்கு. ஆனா இந்த பெண்கள் இருக்கிறாங்களே இதுல அவங்க பாவம் அப்பா சாப்பிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஏனென்றா அவியல் வந்து காலையில எழும்பணும், கடை திறக்கணும், சொக்க ஃபில் பண்ணணும், அதுக்கு பிறகு வந்து பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைக்கு சமைக்கணும், வீட்டை கழுவணும், அதுக்கு பிறகு கணவனுக்கு மரியாதை குறையாம அழகழகா சேலையும் நகையை போட்டு இதுலயே அவங்க டயர்ட் ஆயிட்டாங்கப்பா. அதனால அவங்களால இனிமேல் கை தட்டி கொள்ள முடியாது. கைதட்டல் இல்லையென்று என்ன குறைவாக விடப்படக்கூடாது. என்ன அதாவது உங்களை வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சா உங்களுக்கு நாளைக்கு சோறு கூட கிடைக்காது என்று கூட மிரட்டி போயிருக்கீங்க. என்ன தைரியம் அவங்களுக்கு? குடும்பம் 2வது வரைக்கும் சண்டை போட்டு கூட இந்த வரைக்கும் கொண்டா இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துட்டீங்க. ஒரு வரைக்கும் என்னதான் சண்டை போட்டாலும் நீதான் கணவன், நான் தான் மனைவி, ஒன்னும் செய்யலாது. எனக்கு இன்னொரு கணவன் கிடைக்க மாட்டார், எனக்கு மனைவி கிடைக்க மாட்டார். அதால இன்னைக்கு சோறு கொஞ்சம் கடுப்போட தான் சமைப்பேன், ஆனா நாளைக்கு நல்லா சமைச்சு தான் போடுவான். அதை பற்றி கவலை விட்டு தீர்ப்பை மாற்றிடக்கூடாது. அப்ப நான் பயப்படாம திருப்பி சொல்லலாம். கட்டாயம் தலைவரே, நாங்கள் இருக்கிறோம். தலைவரே என்னொன்றும் நான் சொல்ல விருப்பம். இன்றைக்கு எங்களுக்கு அவியலுக்கு சார்பா பதில் சொல்லிட்டு முடிவை சொல்லிட்டு சேலை வாங்கி கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். நைஸா கண்டாக்கா அவங்களுக்கு நூல் விட்டுட்டு போயிருக்கிறா. அதையெல்லாம் நம்பி வெயிட் பண்ணி அதையெல்லாம் நம்பி சும்மா தேவையில்லாத தைரியத்தை பேசக்கூடாது. சரியா? ஏன்னா இந்தியா பொங்கல் இல்லையா?
நகைக்கடைக்கு போய் இந்த நகையோ அந்த நகையோ சொல்லி நீங்கள் கொடுத்த பிரச்சனைக்கு மேலான நகை வாங்கி கொடுக்கணுமா? இன்றைக்கு நகை விற்கிற விலைக்கு உங்களால நகையா தலைவரை வாங்க முடியும்? மூன்று சாதியோட முடிக்கிற விஷயத்தை நீங்க நகையில ஒரு நிப்பாட்டி அதுதான் கடைசி பாட்டி கொண்டு நீதி நேர்மை. சரியா? அது மட்டும்தான் தலைவரே உங்களை காப்பாற்றும். சரி, எங்கட கதைக்கு இனிமேல் வருவா போட்டு தாக்கினால் போதும் பாவங்கள். திருமணம் என்பது இருமணங்கள் ஒன்று சேரும் ஒவ்வொருவர் வாழ்விலும் வரும் மிக மகிழ்ச்சி நாளா. தாய் தந்தையரிடம் இளவரசராக வளரும் ஆண்மகனும் இளவரசியாக வளரும் பெண்மகளும் அரசியாகவும் முடிசூடும் நாளாமது. இதற்கு பின்னர் என்ன நடக்கிறது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த ஆண் அரசர் வேலைக்கு போக வேண்டும், பணம் ஈட்ட வேண்டும். ஒரு தருணம் அவர் அப்பாவும் ஆகலாம், தாத்தாவும் ஆகிவிடுவார். இதிலும் இவர்களின் வாழ்வியலில் மாற்றங்கள் கைக்கு அடங்கியவையே. குரோட்டனுக்கு தண்ணி ஊற்றினால் தான் என்ன, உரத்தை போட்டால் தான் என்ன, அது குரோட்டன் தானே, அது நிலை விளையாது, அப்படியே தான் இருக்கும். இந்த இளவரசி எத்தனை செல்லமாய் இருந்தால் என்ன, எப்படி சுறுசுறுப்புடன் இருந்தால் என்ன, நல்ல பொறுப்புடனும் சிறந்த கல்வி தகமையுடனும் பெற்றிருந்தால் என்ன, அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுமா இந்த திருமதி என்னும் பதவி. சமைந்தா குமரி கத்தி என்னால குரலி எனக்கு கழுத வந்தா கொஞ்சம் பிடிச்சு வையுங்க. சமைந்தா குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாய் அல்லவோ. தீந்தனா 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 தீனா தீந்தனா 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 தீனா. இந்த பாட்டை கேட்க ரொம்ப நல்லா தான் இருந்தது எங்களுக்கு. பாத்தீங்களா, இதுதான் பெண்கள். ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு காலத்திலும் அடையும் ஹார்மோனல் சேஞ்சஸையும் அவளுக்கு கொடுக்கும் மன அழுத்தங்களையும் அதனால் அனுபவிக்கும் வலிகளையும் அவளின் உடல் தீர்மானத்தையும் கதைப்பவர்கள் யாரும் இல்லை, பாடுவதற்கும் யாரும் இல்லை. இதற்கு மேல் இன்று ஆண்களால் மெருகேற்றப்பட்டிருக்கும் சம உரிமை போராட்டம் என்ன இப்படி சொல்லுறீங்க என்று கேட்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாதா? பெண்களை நீங்கள் வேலைக்கு போய்விட்டால் குடும்பத்துக்கும் பணம் வரும். சேலை வாங்க காசு தாங்கோ, நகை வாங்க காசு தாங்கோ என்ற பிரச்சனையும் இல்லாம போய்விடும் இந்த ஆண்களுக்கு. அதுதான் ஆண்களின் சம உரிமை போராட்டம். வேலைக்கு அனுப்பும் இந்த சம உரிமை கேட்கும் அந்த ஆண்கள் தான் வேலையிலிருந்து வந்தவுடன் முதல் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கு என்ன சாப்பாடு? அதுல வேற அந்த சாப்பாட்டுல உப்பு இல்ல, உப்பு குறைவா இருக்குது, புளி கொஞ்சம் கூடவா இருக்குது என்று பக்கமா கம்ப்ளைண்ட். இதுவே நீங்கள் பெண்கள் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வரும்போது என்றாவது கேட்டு நிற்கிறீங்களா சாப்பாடு என்ன இருக்குதுண்டு? வீட்டுக்கு வரும்போதே திண்ண மன்னங்களில் வருவதில்லை. அடுத்து படுக்கைக்கு போறதுக்கு முதல்ல பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும், மாமியார் மாமனார் வீட்டு சுத்தம் செய்கிறது. இது எல்லாத்துக்கும் பிறகு அந்த பெண் அதுக்கு பிறகுதான் அவளின் வயிற்று பசியை நினைப்பதோ
அவளின் உடல் நலத்தை நினைப்பதோ அவளின் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுப்பதோ. இதற்கு பிறகு அவள் படுப்பதோ 2 மணி நேரம். பெண் சுதந்திரம், பெண் விடுதலை என்று பாடிய பாரதியே நீ கண்ட கனவு இதுதானோ? சும்மா சொல்லக்கூடாது. சர்வதேச மகளிர் தினம் என்று நாங்கள் எல்லாம் போய் ஒரு நாள் நோட்டிங்கத்துல ஒரு 4-5 மணி நேரம் இருக்கும். வருஷத்திலேயே ஒரு நாள் தானாமப்பா அந்த நாள் தருது. இந்த பெண்கள் வந்து கிளப்புக்கும் போறதில்லை, பாட்டிக்கு போறதில்லை. ஏன்னா அந்த அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு எப்ப பார்த்தாலும் புருஷன், அதுக்கு பிள்ளைகள், வீடென்று சொல்லி எத்தனையோ பிரச்சனை. சரி, இந்த மகளிர் தினத்துக்கு போவோம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துக்கீங்கம்மா. அங்க என்ன நடந்தது? அங்க வந்த அத்தனை பொம்பளைகளுக்கும் போனே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நோண்ட வேண்டிய தேவை வந்துட்டுது. என்ன பிரச்சனை? பிள்ளைகள் கோல், அம்மா எங்க நிக்கிற, எப்ப வர வீட்டுக்கு, வேணுமா உங்களுக்கு மகளிர் தினம்? சரி, அதுதான் பிள்ளைகள் இந்த பிரச்சனை என்று முடிச்சு வீட்டுக்கு போயிட்டா. அங்க என்ன பிரச்சனை நடக்குது? அந்த அந்த பொம்பளை வெளியில வரும்போது சோஃபா ரிக்ளைனர் ஓபன் பண்ணி காலுக்கு மேல கால் போட்ட ஆம்பளை அந்த அப்பா அந்த இடத்தை விட்டு எழும்பவே இல்லை. 4-5 மணிக்கு ஆகும். இனிமேல் என்ன நடக்கும்? மிச்சத்துக்கு அந்த 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 பெண் அந்த வீட்டை திருப்பி வீடாக்குறதுக்குள்ள வந்த இடுப்பு வரையில அடுத்த நாள் சண்டே தமிழ் ஸ்கூலுக்கு என்ன பொம்பளையும் வரையில. என்னண்டா எல்லாருக்கும் இடுப்பு வரையா. அதுதான் எங்களோட சர்வதேச மகளிர் தினம். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாக்கும் மஞ்சாத நரிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதம் சிறப்புவது இல்லையா என்று பாரதி பாடினார். ஆனா எங்கட ஆப்போசிட்ல இருக்கிற குரூப் என்ன கேக்குது தெரியுமா? உங்களை எல்லாம் பார்த்தா பாவப்பட்ட ஜென்ம மாதிரியா இருக்கு கேட்கீங்க. இந்த பரிதாபங்களை கண்டு நடுங்குவது நாம் அல்ல. முடியுது தலைவரே. என்று போல் உங்கள் வெற்றி நடைகளை பட்டை கிளப்புங்கள் எங்கள் தமிழ் மீனட்சிகளை. இதிலிருந்து அன்றும் இன்றும் என்றும் பரிதாபத்துக்குரியவர்கள் பெண்களே என்று இச்சபை மேல் சத்தியமாக அடித்து கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பெண்கள் இந்த பரிதாபத்தை சொல்றதுக்கு 1-2 எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை சொல்லி முடிக்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் அதை முடிஞ்ச அளவுக்கு அதை மிக தெளிவாக உங்களை கொடுத்துருக்கிறா. திருமணத்துக்கு பிறகுதான் பெண்கள் பாவப்பட்டவர்களா? இல்லை, இயற்கையே அவர்களுக்கு பெரிய சுமையை கொடுத்துருக்கு என்றதையும் இங்கே சொல்லி தன்னுடைய பக்க வாதத்தை இங்கே சிறப்பாக வச்சு அன்னைக்கு வர சேர்த்திருக்கிறா. பார்ப்போம். அடுத்தது ஆண்களே அடுத்து பாவப்பட்டவர்கள் என்று வாதாடுவதற்காக இங்கே வருகிறார் திருமதி அஜிதா ஜெயராமன். எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். எல்லா உயிரும் இன்பம் பெருக, எல்லா உடலும் சுகம் பெருக, எல்லா உணர்வும் ஒன்று கூடுக. தமிழ் என்கிற ஒரே ஒரு உணர்வால் எல்லோரையும் இங்கே கூட்டியிருக்கும் நாட்டிங்காம் நலன்புரி சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். எல்லோருக்கும் எனது நன்றியை கூறி எனது வாதத்தை துவங்குகிறேன். நடுவர் ஐயா அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. சின்ன வயசுல சர்க்கஸ் பார்த்திருக்கீங்களா? ஓகே. இந்த சர்க்கஸுக்கு போகும்போது எல்லாரும் சர்க்கஸுக்கு போயிருப்போம். அங்க ஒரு ரிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவரு கையில ஒரு குச்சியை வச்சுட்டு காட்டுக்கே ராஜா
அந்த சிங்கத்தை அவர் சொல்ற விதம் எல்லாம் அதை ஓட வைப்பாரு. அந்த சிங்கமும் என்ன பண்ணும், அவர் கொடுக்குற கொஞ்சம் அந்த சோத்துக்காக அது சிங்கன்றதே மறந்து போய் அவர் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடும். இது உண்மைதானே? யாரு பரிதாபத்துக்குரியவங்க? சிங்கம் தானே. பார்த்தா சிங்கம், அதான் சொல்றதுக்கெல்லாம் ஆடும்னு சொல்றீங்க. அந்த காட்டுக்கே ராஜான்றதே அதுக்கு மறந்து போயிருது அந்த நேரத்துல. அப்போ பரிதாபத்துக்குரியது இப்ப யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சிங்கம்ன்றதே மறந்து போய் அந்த மனைவி சொல்ற விஷயம் எல்லாத்தையும் செஞ்சு அவங்க வாழ்க்கையே ஓட்டிடுறாங்க. ஓகே, இப்போ சிங்கம் சொன்னது எனக்கு ஒரே ஒரு நினைவு. நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம வாழ்க்கையிலே செய்யக்கூடாத பெரிய பாவங்கள்னு ஒரு பட்டியல் இருந்தது. அதில் பட்டியலில் நிறைய வந்தது. கடைசி காலத்தில் வயசான அம்மா அப்பாவை பார்த்துக்காம இருக்கிறது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஒரு ஒரு வாசகம் வந்த உடனே எங்கள் வீட்டுக்காரங்க என்னைய பார்த்தாங்க. அது என்னன்னா, வாயில்லா ஜீவனை துன்புறுத்துவது அப்படின்னு. அவங்க என்னைய பார்க்க, நான் அவங்கள பார்க்க. பரிதாபம் தானே ஐயா இது வந்து மனைவி சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த ஆண்கள் சிங்கன்றதே மறந்து போய், மனைவி சில நேரம் சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளவுதான். அதுதான் அவங்களோட குச்சி. அதையே சுத்தி அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. ஓகே, நான் இப்போ நம்ம அப்படி சொல்லட்டும்னு பார்த்துட்டு இருக்கேன், எப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஓகே, நம்ம எதிரணியினர் சசிகா, சோபனா எல்லாரும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. எந்த ஜெனரேஷன்ல இருக்காங்கன்னு தெரியல. சமையலை பத்தி எல்லாரும் பேசினாங்க. அப்போ சமீபத்துல ஒரு விஷயம், ஒரு மனைவி சமையல் அறையில நின்று இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். உடனே கணவர் ரொம்ப குதூகலமா பாட்டு பாடுறாரு. உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு. உடனே மனைவி திரும்பி பார்த்து, சமையக்காரனே நீங்க தான், வாங்க சமைக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் சமைக்கிறது எல்லாமே, எல்லா விதமான சமையலும் சமைக்கிறது ஆண்கள் தான். பரிதாபம் தானே ஐயா? இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பெண்கள் தான் சமைக்கிறோம். ஓகே, இன்னொன்னு நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க பேச வர்றேன். இப்போ நம்ம ஊர்கள் எல்லாம் பார்த்துருப்போம், ஆம்பளைங்கெல்லாம் குடும்ப நலத்துக்காக, குழந்தைகளுக்காக, மனைவிக்காக எல்லா உறவுகளையும் விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் இருந்து ஃபுல்லாக எல்லா கடன்களை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு தான் ஊருக்கு வர்றாங்க. இது பரிதாபம் இல்லையா? அவங்க எல்லா உறவுகளையும் விட்டுட்டு அத்தனை வருஷம் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லோன் போட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கணவர் பேர்ல லோனை போட்டுருவாங்க. லோனை போட்டு வாங்கிட்டு ஓகே வீடு எல்லாம் வந்த உடனே, என்னங்க இந்த வீட்டுக்கு பேர் என் பேரை வைப்போமா அப்படின்னுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அது ராசியான பேருங்க, எங்க அப்பா அப்படிதான் செஞ்சாரு அப்படின்னு அவங்க பேரைய வச்சு கணவனை எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு பேரை மட்டும் தரங்க ஆக்கிப்பாங்க. பரிதாபம் இல்லையா இது ஆம்பளைங்களுக்கு? இன்னொன்னு இவங்க எல்லாரும் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க, பொருளாதார நெருக்கடின்னு வந்துட்டா இப்போ மாடர்ன் சொசைட்டில ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. ஆனா ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல் வந்துருச்சுன்னா உடனே சமுதாயம் சுத்தி பார்த்து நெருக்கடியை சுமத்துறது யாரு பேர்லன்னா ஆண்கள் பேர்ல தான். ஆண்களை தான் நம்ம சொல்றோம், இவன் சரியா சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தல அப்படின்னு அந்த பொறுப்பை சுமத்துறது ஆம்பளைங்க மேலதான். இது பரிதாபம் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொன்று இந்த இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, எவ்வளவோ அறிவாளிகளா இருப்பாங்க ஆம்பளைங்க. இது நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு இருப்பாங்க அறிவாளிகள். ஆனா இந்த பொண்டாட்டிங்க சொல்லுவாங்க, இவருக்கு இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வரவே தெரியாது, கொஞ்சம் அறிவு குறைவு அப்படின்னு. யாரை பார்த்து? நோபல் பிரைஸ் வாங்குறவரை பார்த்து. இப்படிதாங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
வெளியில பெரிய பாஸா இருப்பார் அவர் கம்பெனிக்கு. ஆனா வீட்டுல அவரை வச்சு டைம் பாஸ் பண்ணுவாங்க. இவங்க வச்சு செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு மனைவி கணவர்கிட்ட சொன்னாராம், நீங்க வந்து போயிட்டு சின்ன வெங்காயம் 1 கிலோ கொஞ்சம் பெருசாவும், பெரிய வெங்காயம் 1 கிலோ கொஞ்சம் சின்னதாகவும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ கணவர் எது சின்ன வெங்காயம் வாங்குறதா பெரிய வெங்காயம் வாங்குறதான்னு அவரு தலையை பிச்சுட்டு இருப்பார். இது பரிதாபம் இல்லையா? அப்புறம் எல்லாரும் வந்து இந்த பாரதியார் பேசினது, பாரதிதாசன் பேசினது எல்லாம் சொல்றாங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமே கொளுத்துவோம் அப்படின்னு சொன்னதே ஆம்பளைங்க தாங்க. அது சொன்னதே ஒரு ஆண் தான். ஆனா யாராவது ஒருத்தர் ஆண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பேசுறதுக்கு வர்றாங்களா? இல்லவே இல்லை. இது பரிதாபம் தானே. எல்லாருமே வந்து ஆண்களை பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லைங்க. இன்னொன்று வந்து இந்த பொருளாதார நெருக்கடி எல்லாம் வரும்போது அது ஒரு விஷயம், பெரிய விஷயம் போயிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொம்பளைங்க மனைவிகளும் சரி, மனைவியும் சரி, அம்மாவும் சரி, இந்த மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி உழுமை. அதே மாதிரி மாத்தி மாத்தி அடிப்பாங்க. இந்த கணவரும் இந்த சில நேரம் யோசிச்சோன்னா இந்த சாண்ட்விச் மாதிரி இடையில நசுங்கி சின்ன பின்னமா ஆகி போவாரு. இது வந்து பரிதாபம் இல்லையா? பெரிய பரிதாபங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த பொம்பளைங்கெல்லாம் இளவரசி மாதிரி இருந்தவங்க எல்லா மாற்றங்களையும் தாங்குறாங்களாம் புகுந்த வீட்டுக்கு வந்து. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இளவரசியாக இருந்தவங்க வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு வந்து மகாராணியா ஆகுறாங்க. அங்கதாங்க நீங்க யோசிக்கணும். அவங்க தான் எல்லாமே வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்து எல்லா சாவி கொத்தையும் இடுப்புல வச்சுட்டு அவங்க மகாராணி ஆகுறாங்க. ஆனா இதே ஆம்பளைங்க என்ன ஆகுறாங்க? ராஜா மாதிரி இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க சொன்னது மாதிரி சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் யாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பேசுறதே மறந்துடுறாங்க ஆம்பளைங்க. பரிதாபத்துக்கு உரிய விஷயம் என்னன்னா, இது எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கையில மொபைல் போன் வச்சிருப்பாங்க. இந்த மொபைல் போன் வந்து வைப்ரேஷன் ஆச்சுன்னா அது மிஸ்டு கால். ஓகே, மொபைல் போன் வச்சிருக்கிறவரே வைப்ரேட் ஆயிட்டாருன்னா அதுதான் மிஸ்ஸஸ் கால். ஓகே, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பேசுறதை எல்லாம் மறந்து சைலண்ட் மோட்லயே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. யாருமே பேச விடுறதில்லை. இன்னொன்று, இவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்க தான் எல்லாமே செய்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுறது எல்லாமே ஆம்பளைங்க தான். அக்கா, அம்மா, எல்லா உறவுகளையும் பேணி காக்கிறது, மனைவி, குழந்தைங்க எல்லாருக்கான காரியங்களையும் செய்கிறது. ஆனால் இந்த பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய கௌரவத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க எப்பயுமே. ஸோ இதில் பரிதாபத்துக்குரியது ஆம்பளைங்க தானே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம யோசிச்சு, இன்னொன்று இவங்க சொன்னாங்க, ஆம்பளைங்க இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது பொம்பளைங்க ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் சும்மா இருக்க தெரியும். அந்த சும்மா இருக்கலைன்னா அவங்களால அந்த ஒரு வாரத்துக்குள்ள கடினமான வேலையும் செய்ய முடியாது. ஆனால் பொம்பளைங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க பிரெயின், ஆம்பளைங்களுக்கு பிரெயின் எப்படின்னா பாக்ஸாக இருக்கும். அவங்க ஒரு பாக்ஸில் வந்து லோன் கட்ட வேண்டியதை யோசிப்பாங்க, ஒரு பாக்ஸ் பிள்ளைங்களுடைய தேங்க்யூ எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஆனால் இந்த பொம்பளைங்களுடைய பிரெயின் எப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சு போட்டிருக்கும். சாப்பாடுல உப்பு ஏன் அதிகமாக இருக்குன்னு கேட்டதுக்கும் ட்ரம்ப் ஈரானில் குண்டு போட்டதையும் வந்து முடிச்சு போடுவாங்க. அது வந்து சும்மா போட்ட விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் நல்லா கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பெருசுபடுத்துறது இந்த பொம்பளைங்க தான். ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பொருளாதார நெருக்கடியையும் தாங்கி மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடியும் வாங்கி, மனைவி ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் அடியும் வாங்கி சைலண்ட் மோட்லேயே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற எனது ஆண்கள் தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று ஆணித்தரமாக கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். உண்மையிலேயே மிக சிறப்பாக உரையாற்றிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் போல தான் கிடக்கு. இருந்தாலும் டைம் இருக்கு, நான் பார்க்குறேன். ஒரு ஆண் வந்து சும்மாவா தான் தனக்காக உழைச்சி, தன் குடும்பத்துக்காக உழைச்சி, கடைசியாக தான் உழைச்சது எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு போய் தன் மனைவியின் பேரில் கொடுத்து அப்படி ஒரு அர்ப்பணிப்பை செய்கிறார்
என்று சொல்லி இவன் சொல்லிட்டு போயிருக்கிறான். உண்மைமாய் தான் இருக்கு. அதுக்கு எதிராக இல்லை இல்லை பாப்போம் என்று சொல்லி கதைக்கிறது இங்கே வர்றதுக்கு இருக்கிற திருமதி கலாநிதி நிர்மலர்கள் எங்கே ஒரு கரகோஷம். என் தாய் தமிழை வணங்கி புதிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொண்டு வரும், அதாவது வசந்தத்தை வரவேற்கும் நொட்டிங்கம்ஷயர் தமிழர் நலன்புரி சங்க விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மனித பிறப்பு என்றது ஒரு புனிதமான பிறப்பு. அதிலேயும் தமிழனாக நாங்கள் பிறந்தது எங்களோட கலாச்சாரம் பண்பாட்டை நாங்கள் மதித்து அதன்படி நடப்பதும் உண்மையிலேயே அது மிக மிக சிறப்பு. அப்படியான எங்களோட பண்பாட்டிலே எங்களோட வாழ்க்கை முறைகளை பற்றி முன்னோர்கள் மூதாதையர்கள் மிக அழகாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று சிறுமிகள் கூட பாடியிருந்தார்கள், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லி. அது அந்த பிள்ளைகள் பாடியது போல அந்த திருவள்ளுவர் சொன்னதில் கணவர் மனைவியருக்குள் அன்பும் பிணைப்பும் அறநெறிப்படி இணைந்து வருவதும் தான் இல்வாழ்க்கையின் பண்பும் பயனும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்படித்தான் நமது மூதாதையர்கள் வாழ்ந்திருப்பார்களோ தெரியாது, எல்லாம் நல்லாத்தான் போய்கொண்டிருந்திருக்கும். ஆனால் தற்கால சூழ்நிலைகளில் இந்த நிலைகள் மாற்றமடைந்து பெண்கள் மிக மிக பரிதாபத்துக்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, நான் வணக்கம் கூறவில்லை என்றால் உண்மையில் எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் நேற்றிரவு எத்தனை மணிக்கு நித்திரை கொண்டிருப்பீர்கள் நடுவர் அவர்களே? உங்களோட மனைவியும் இருக்கிறார், நீங்க 12 மணிக்கு. ஆனால் நான் டெய்லி நடக்கிறது தான். ரெண்டாலும் நேற்று காலமே பாடசாலையில் பிள்ளைகளை விட்டுட்டு அப்படியே கடவேலையில் போய் நின்று 3 மணிக்கு வந்து தலைமுடி வெட்டுவதற்கு கூட வீட்டில் உள்ள ஒரு பெரிய குழந்தையை கொண்டு போய் தலைமுடி வெட்ட பண்ணி வீட்டை கொண்டு வந்து அந்த தலைமுடிக்கு சாயம் பூசி பிள்ளைகள் இருவரையும் முழுக பார்த்து நான் முழுகி இந்த பாடசாலை அவர்களுக்கு இந்த நிகழ்வுகளுக்கான உடுப்புகள் அத்தனையும் தயார் செய்து அப்படியே ஒரு அந்த அம்மன் கோயிலில் ஒரு உறவுகளின் அன்பான வரவேற்புக்காக அந்த கோயிலுக்கும் சென்று திருப்பி வந்து மீண்டும் அத்தனையும் தயார் செய்து நான் தூங்கும் போது 4 மணி 10 நிமிடம். நடுவர்களை கையை தட்டுங்கோவன். அப்ப அந்த நிலைமை இந்த ஒன்றே உங்களுக்கு போதும். நாங்கள் பெண்கள், இதில் பல பெண்கள் அப்படித்தான். இந்த மேடையில் இருக்கும் இந்த சகோதரி கூட நேற்றிரவு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தா தன்னால் வர முடியுமோ தெரியாது என்று. 2 நாளாக மகனுக்கு உடம்பு சரியில்லை என்று அந்த தாயார் நித்திரையே இல்லை. கூட கதை கேட்க எனக்கு பொறாம வருது கலாக்கா. உங்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க லுக் ஆஃப்டர் பண்றீங்க ஒரு ஆளா? அப்படி நடுவர் அவர்களே, இதைத்தான் எல்லா பெண்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மனைவியை நாங்கள் கேட்டால் அவரும் இதைத்தான் மேடையில் வந்து சொல்லுவார் என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரம் நமது எதிர்த்தரப்பில் சகோதரி தங்கா சொல்லியிருந்தார், எதிர்த்தரப்பில் இருக்கும் நிர்மலன் அவர்கள் அவர் வீட்டில் அவர் ஒரு டிஸ்போசர் குக்கர் என்று. ஆனால் அவற்றை மனைவியை நீங்கள் யாராவது அணுகி சென்று கேட்டு பாருங்கள், அவருக்கு ஒரு தேத்தண்ணி ஒரு தேநீர் கூட வைத்து கொடுக்க தெரியாது என்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் அவர் மனைவி அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். மற்றது சகோதரி அவர்கள் கூறியிருந்தார், தான் மோட்டோவேல போய் கொண்டிருக்கேக்குள்ள கார்ல சந்திச்சலாம் என்று. நான் தான் அவருக்கு தட்டி சொன்னேன், அங்க தங்கா போயிருக்கா கதைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப அவர் போய் கதைச்சிட்டு வந்தது. நாங்கள் நடுவர் அவர்களே ஒரு மரண வீட்டுக்கு தான் சென்று கொண்டிருந்தோம் அந்த நேரம். அப்ப அந்த மரண வீட்டுக்கு நாங்கள் போனா எப்படி அது சேலைக்கடையாக மாறியது, அப்படி அவருக்கு போன அழைப்பில் அது சேலைக்கடையாக எப்படி அது கற்பனை கலந்து புனையப்பட்டது. அவரோட சேர்பவர்களும் கற்பனை கலந்துதான் கதைப்பார்கள் என்றால் நேற்று பாருங்கள் நடுவர் அவர்கள் எங்கள் நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்குரியது. எனக்கு மேடையில அளவண்டு போல கூட இருக்கின்றது இந்த கதையை கேட்டவுடனே. மற்றது சகோதரி அஜிதா அழகாக
பேசியிருந்தார். உண்மையிலேயே அனைத்து சகோதரிகளும் மிக அழகாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அழகாக பேசியிருந்தா சண்டை பிடிச்சா அம்மா வீட்டுக்கு போறோம்னு நாங்க விரட்டுறோம்னு நடுவர் அவர்களே, எங்களுக்கும் ஆசைதான் அம்மா வீட்டை போய் அம்மாவின் மடியில தலை வைத்து படுக்க வேண்டும் என்று. அவ்வளவு நாங்கள் களைத்து போட்டோம் இந்த வாழ்க்கையிலே. அவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்களாகத்தான் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நடுவர் அவர்களே. ஆனால் அதுதான் எங்களுக்கு கிடைக்காத ஒரு கனவாக இருக்கின்றது. அந்த இடத்திலே உண்மையிலேயே இந்த பெண்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் எங்களுக்கு நீங்க பரிதாபப்படுகிறீர்கள் என்று கூட எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் அதை உணர்ந்து கொண்டாலே போதும். நீங்கள் மேடையில் வந்து ஏறி பெண்கள் தான் பரிதாபப்பட்டவர்கள் என்று நீங்க பேச தேவையில்லை. நீங்கள் அதை மனதால் உணர்ந்தாலே எங்களுக்கு போதும் என்று சொல்லிக் கொண்டு கொள்கிறேன் நடுவர் அவர்களே. மற்றது இந்த ஆண்கள் உண்மையிலே வெளிநாடுகளில் போய் பொறுப்புகளை நல்லாக செய்கிறார்கள். பாராட்டோன் ஒரு கைதட்டி விடுங்கோ. ஆண்கள் உழைப்பு சிறப்பாக செய்கிறார்கள். அதன் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் போடுவார்கள், மாடு மாதிரி உழைக்கின்ற ஆண்களுக்கு மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் என்று போடுவார்கள். அது அது அவர்கள் இரண்டு அவர்கள் அந்த சுமை தாங்கியாக அவர்கள் உழைக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியே அந்த காலங்காலமா ஒரு பட்ட சுமத்தப்பட்டு விட்டது. பெண்கள் வீட்டு வேலையும் செய்து கடை வேலையும் செய்து இதில் எத்தனையோ பெண்கள் கேஷ் அண்ட் கேரி செய்கிற பெண்களும் இருக்கிறார்கள். சரிக்கு சமமாக இவர்களோடு உங்களோடு வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண்கள் இருக்கும்போது அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்க பெண்களால் எப்பவுமே முடியாது. அதே நேரம் ஒரு ஆண் பொறுப்புகளை நல்லா செய்தா அவரை பெற்றவர்களோ அல்லது ஊரவர்களோ சொல்லுவார்கள், அவன் நல்லா செய்தான் அந்த குடும்பத்துக்கு. செய்யவில்லை என்றால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? கட்டினவள் சரியில்லை, கட்டினவள் வந்தவுடன் அவன் மாறிவிட்டான் என்று பெண்கள் மீது பழியை போட்டு பரிதாபத்துக்குள்ளாக்குகின்றார்கள். இது பல இடங்களில் நடத்திருக்கின்றது நடுவர் அவர்களை. நீங்கள் இதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதைவிட நடுவர்களே, நான் சொல்ல வந்தது என்னென்றால் இன்றைக்கு இந்த நிகழ்வு இந்த மண்டபத்திலோ கூட இதுக்கு ஒரு உதாரணம். இந்த பின்னுக்கு இருக்கும் ஆண்கள் எல்லாம் அதுக்கு சில பேர் உதாரணமாக இருக்கின்றார்கள். நான் இங்கே நிகழ்வுகள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆள் ஓடி வர, எங்க உங்களோட கணவர்கிட்ட வேட்டி எண்டு பேக்லாம் இருக்கு நடுவர் அவர்களே. ஷர்ட் எங்கேண்டா ஒரு ஷர்ட் காருக்குள்ள அயன் பண்ணி வச்சிருக்கு, அடுத்த ஷர்ட் நான் தச்சு தவறி காருக்கு விட்டுட்டு வந்தாலும் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சபடியா பேக்குக்குள்ளே ஒரு ஷர்ட் கொண்டு வந்து கொடுத்தேன். நான் அதை போடாமல் நீ வேற ஷர்ட்டை போட்டு கொண்டாந்து பிறகு நின்றவர்கள் வந்து அவரை மாற்ற வச்சார்கள். யோசித்து பாருங்கள், நாங்கள் எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் என்று. பிள்ளைகளின் வேலைகளை மட்டும் செய்வதில்லை, எங்கள் வேலைகளை செய்வதில்லை, அவர்களையும் ஒரு பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. இதைவிட ஒரு சாமான் வேண்டிய சொல்லி கடைக்கு விட்டா, நான் யாரும் போன் அடிச்சா எனக்கு விருப்பம், போன் கதைக்கிறேன்டா, யாரும் போன் அடிச்சா அந்த டைம்ல நான் போனை வச்சு கொள்ளுவேன், எடுக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் கடைக்கு போனா நிச்சயம் போன் வரும். ஒரு முந்திரிய பழம் வாங்கி கொண்டு வர சொன்னா கடையில இருந்து போன் வரும். சிவப்பு முந்திரிய பழம் வென்றதோ பச்சை முந்திரிய பழம் வென்றதோ எதையாவது வாங்கி கொண்டு வாங்கப்பா. அது வாங்கி தெரியாம வாங்கிட்டு போனவங்கள பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். அதான் முதல்ல கேட்கணும். நடுவர் அவர்களே, வீட்டில தொடர்ந்து இருக்கிறவைக்கு அந்த வீட்டில என்னத்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை தெரிந்து வைத்திருக்கிற நாங்கள் அவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் நடுவர்களே. இதே போலதான் இன்னொரு நம்பி ஒருவர் சொன்னார், என் கணவன் கடைக்கு போட்டு உளுந்து வாங்க போனவராம். கடையில இருந்து போன் பண்ணி கேட்டாராம், உளுந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்று போட்டிருக்குது, என்ன செய்யறது? அதுக்கு அவன் சொன்னாவாம், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்றா ஒரு உளுந்த வீட்டை கொண்டாங்க, உங்க தலையில உடைச்சு கொட்டுங்க உண்டு. அந்த அதுல போட்டிருந்ததையே பார்த்து ஓகே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்றா ஒரு 10 உளுந்த கூட வாங்கி கொண்டு வருவோம் என்ற அந்த சமஜோசித புத்தி கூட இல்லை என்றால் அந்த வீட்டில் வாழும் பெண்கள் எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் நடுவர் அவர்களே. இது வேற யாரையும் கதையோ உங்களை விட்டு கதையோ? மற்றது இந்த சௌதரி அவர்கள் அழகாக சொல்லி இருந்தார். நொட்டிங்காம்ல நாங்கள் ஒரு மகளிர் மன்றம், பல பெண்கள் சொன்னார்கள் எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும், ஒரு மன்றம் எடுப்போம், நாங்கள் இந்த மகளிர் தினத்தில் என்று ஒன்று கூடுவோம் என்று சொல்லி சரி என்று நாங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொஞ்சம் அக்கா மேர் சேர்ந்து கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துச்சினோம். நான் வீட்டில் விட்டுட்டு போய் அங்கே நின்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. முதல், அம்மா நீங்க எங்க நிற்கிறீங்க? அம்மா மீட்டிங்ல நிற்கிறேன். ஓகே. 2வது தரம் வந்தது 5 பேர் கோல்ல வடிவா கவனிங்கோ. கோல்ல 5 பேரை கனெக்ட் பண்ணி கோல் வந்தது. அதுக்குள்ள 2 பேரை எங்கட சகோதர பாசையில கூட கதைக்குது. நான் ஏங்கி போனேன், என்னடா குரூப் கோல். அப்ப இதுல எங்கட சகோதரி மதுராவும் அந்த கோலுக்குள்ள இணைஞ்சு வந்து அவ கேட்டா, அக்கா நீங்க தானே அக்கா போன் அடிச்சீங்கன்னு. நான் சொன்னேன், இல்லையே நான் அடிக்கல. பார்த்தா எங்க மகன் அந்த போனை வச்சு
ஊரில் உலகத்தில் உள்ள எல்லா 5 அந்நிய பாசம் உள்ள 5 பேரை சேர்த்து அந்த மீட்டிங்கில் இருக்கிற என்ன குழப்ப அதை அப்போ கேட்டு அப்போ அப்பா அங்கே நீங்கள் ஃபோன் அப்பானே வச்சுக்கிறீங்கட்டா அப்பா சோஃபாவில் நல்ல நித்திர யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு நாள் வருடத்தில் இந்த மகளிர் தினம் அதை நாங்கள் போய் நிம்மதியாக கொண்டாட விட்டார்களா? எங்களுக்கு இந்த மகளிர் தினம் இனி கொண்டாட ஆசைப்படுறீங்களா? அந்த ஒரு நாளாவது நிம்மதியாக அந்த நித்திரவளை விட்டீங்களா? நடுவர் அவர்களே, எங்கள் பரிதாபமான நிலையை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே இந்த சகோதரிமார் சொன்ன மாதிரியும் ஆண்கள் வந்து எங்கேயாவது போக வேண்டும் என்றால் அவர் பிளான் பண்ண தேவையில்லை. அவர்கள் நினைச்ச உடனே போகலாம். சபையில் இருக்கிற கேசவண்ணா கூட தலையாடுறாரோம் என்று சொல்லி அப்படி அவர்கள் வந்து அதை சிறப்பாக செய்வார்கள். ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வச்சு தான் போக வேண்டும் என்ற இந்த உண்மையான கருத்தை நடுவர் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். நடுவர் அவர்களை நான் இறுதியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் தான். ஓகே, நீங்க ஆசைப்படுறீங்கள் ஆண்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் தான். எப்போ நாங்கள் இல்லாத போது நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று கூறி எனது பேச்சினை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை இங்கே முன்வைத்து போயிருக்கிறார் கலாக்கா அவர்கள். தன்னுடைய அனுபவத்தை இங்கே தன்னுடைய சொல்லாடல் அனுபவத்தையும் தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் இங்கே உங்களுக்கு தாங்கிட்டு போயிருக்கிறார். அந்த கருத்தை கேட்கல உண்மையாகவே அவர் சொல்ல சரிமாய் தான் தெரியுது. அப்படிதான் இருக்கு. நான் வரைக்கல வேலைக்கு வரைக்கல என்னை வைஃப் இருக்கா பார்த்துட்டு வரைக்கல ஒரு முடிவோடு வந்தேன். இப்போ இதில் வந்து இருந்தவுடனே அவர் சொல்ல ஒரு முடிவு, இங்கே சொல்ல ஒரு முடிவு. நானே இப்போ உண்மையாகவே பரிதாபத்துக்குரியால் நான் மாதிரி தான் எனக்கு தெரியும். சரி, இப்போ அடுத்தது நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஆண்கள் தான் அறுதியாக சொல்றதுக்காக எங்களுடைய நிர்மலா அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அதுக்கு பிறகு பயனில் முடிவு வரும். கூறப்பட்டது முதலில் இவர்களுக்கான பதிலை நான் இறுதியிலே சொல்கிறேன். ஆதியில் பிறந்த மொழியே, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழியே, கம்பன் கவி வடித்த மொழியே, எம் பாரதி கர்ச்சித்த மொழியே, என் உடல் சாம்பலானாலும் சாம்பலோடு பூத்து கமலும் வீரம் முழங்கும் என் தாய்மொழிக்கு அன்பான முதல் வணக்கம். பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த நொட்டிங்கம் தமிழ் மண்ணுக்கும் என்னுடைய அடுத்த வணக்கம். நொட்டிங்கம் நலம்புரி சங்கம் ஆதரவில் வருடா வருடம் நடந்து வரும் வசந்த கால ஒன்றுடன் நிகழ்வில் பார்த்து ருசித்து கொண்டு இருக்கின்ற இந்த பட்டிமன்றம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தை தலைமை தாங்கி வைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு தம்பி ராஜ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த பட்டிமன்றத்தை இந்த தலைப்பை ஒரு தளத்தில் போட்டதில் பலர் தலைமறை. உண்மையிலே மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒருவர் என்னிடத்திலே கேட்டார், இது பட்டிமன்றம் அல்ல, நான் இது சாதாரணமாக நகைச்சுவையோடு கலந்து கொள்கிறேன். அவர் முதலில் தான் வருவதாக கூறினார், ஆனால் இந்த தலைப்பையருக்கு அனுப்பிவிடும்பொழுது அப்போ நான் தலைப்பை மிகவும் அழகாக அனுப்பியிருந்தேன். ஆள் தலைமறை. எத்தனை ஃபோன் கால் அடித்ததுக்கும் ஆள் ஒரு விதமான பதிலும் இல்லை. இந்த தலைப்பு என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் எங்களுடைய தலைவரை நாங்கள் தலைமை வைக்க சொல்லி கேட்ட பொழுது, ஆனால் அவர் வருவார், நீங்கள் போங்கன்னு சொன்னார். உண்மையிலே அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த தலைவரவான ஆண்களை இங்கே வரவும் இல்லை. அவர்கள் முதலில் தலைமை அதாவது எங்களுடைய நொட்டிங்கம் நலம்புரி சங்கத்தினருக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய பட்டிமன்றத்தை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவருக்கும், விதண்டாவாதம் பேசிவிட்டு வீட்டிருக்கின்ற எம்எல்ஏ சௌகரியர்களுக்கும், ஈரானில் நடந்ததை விட பேசி அழுதுவிட்டு இருக்கின்ற ஈரான் குண்டை கூட தாங்கி இருக்கலாம், ஆனால் இவர்கள் அழுததை எங்களால் தாங்க முடியவில்லை. இவர்களுக்கான பதில் இறுதியிலே கொடுக்கலாம். எங்களுடைய அணைக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற சோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு,
பட்டிமன்றம் பரிதாபத்துக்குரியவர்கள் யார்? நாங்கள் முன்பு எப்படி இருந்தோம் அதை விடுவோம். இப்போ எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால், கணவன் என்கின்ற அந்த பட்டத்தை கிடைத்தவுடன் யாருமே இப்பொழுது கதைப்பதில்லை. கீறிட்ட இடங்களை நிரப்புகின்றது மாதிரித்தான் ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடைவெளி ஆண்களிடத்தில் இருக்கிறது. அதற்கு யார் காரணம் என்றால் பெண்கள் தான் காரணம். டெலிபோனை கண்டுபிடித்தவர் மிகவும் ஒரு அழகாக ஹலோ என்று சொல்லி ஆரம்பிங்கள் என்று தான் அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் எங்கட வீட்டில் இருந்து போன் வந்தால் எங்க நிற்கிற, என்ன செய்கிற, எப்ப வருவ, இந்த மூண்டை தவிர வேறு எந்த கேள்வியும் இல்லாததால் நாங்கள் எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். வசனம் திறக்க வழியில் எங்களுடைய ஒரு வார்த்தைக்கு 4-5 பதில் இருக்கும் எப்பவுமே. என்ன, எப்ப, ஒரு சந்தோஷமாக காதலிக்கின்ற பொழுது இந்த ஒரு ஆனந்தம் இப்ப இல்லையே. இப்ப கதைக்க முடியலையேப்ப. ஒரு கேள்வி சரி, என்ன செய்யல, எங்க நிற்கிறது, அந்த பதில எப்படி சொல்வீங்க சொல்லி பதில நான் சொல்ல முடியல தலைவர் அவர்களே, கதைக்க முடியல. ஏன்னா அந்த கேள்விக்கும் அவர்களிடத்தில்தான் விடை இருக்கிறது. நான் எனக்கு உதவி யோசிச்சு சரி. ஒரு பையனை கேட்டேன், அப்பா என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டேன். அப்ப அவன் சொன்னார், அம்மா சொல்லுற வேலையெல்லாம் அப்பா செய்கிறார். இதுல இருந்து ஆண்கள் பரிதாபப்பட்டவர்களோ இல்லையோ உள்ளதை நீங்கள் முடிவெடுங்க. இன்னும் ஒருவரை கேட்டேன், பறக்கும் தட்டை வீசியவர் யார் என்று கேட்டேன். முதலில் பறக்கும் தட்டை வீசியண்டா அம்மா என்று அடித்து சொன்னார். அப்ப அந்த ஆணின் நிலைமை எங்கட வீட்டை கூட இருக்கிறான், அது வேற. எங்கட வீட்டில நீங்கள் பாத்திரம் சொன்னால் எந்த விதமான பாத்திரமும் சரியா இல்லை. அந்த எல்லா பாத்திரமும் என்ன மாதிரி தான் நிற்குது, நிற்க முடியாம தான் நிற்குது. என்ன பிரச்சனைன்னா, இந்த குரூப் கோல் வாட்ஸ்அப்பில் வந்து போனை இப்படி காய்ச்சி அந்த பானையும் அதே லெவலில் வந்துட்டு. ஒரு என்னுடைய சகோதரர் சொன்னார், போன் வைப்ரேஷன் ஆனால் மிஸ் கோல், போன் வச்சிருக்கிறவரே அப்படி ஆனால் மிஸ்ஸஸ் கோல். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். போனை பார்ப்பேன், ஆனால் எடுக்க பயப்படு. என்ன கேள்வி, என்ன நடக்க போகுது, என்ன அடுத்து வரப்போகுதுன்றதுலேயே எனக்கு அரவாதியும் போடு. எனக்கு மேலால மட்டும் போகுது, உள்ளாலையும் போடுது. ஒரு கணவன் என்று சொன்னால் கண்ணீரால் சாதிக்க முடியாத ஒருவனைத்தான் நான் கணவன் என்று சொல்றோம். அதை விட உலகத்திலேயே மிகவும் கிரிமினல் யார் என்று சொன்னால் இந்த மேக்கப் பண்ணினமே, அந்த இவைகளுக்கெல்லாம் மேக்கப் பண்ணினமே, அவையெல்லாம் உலகிலே மிகச்சிறந்த கிரிமினல் என்று நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் இருக்கிறத இல்லாம காட்டுறாங்க. கருப்பா வெள்ளையா காட்டுறாங்க, கிழவியில குமரியா காட்டுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா கல்யாணம் விட்டு வந்து ஐபோன் 17 இருந்ததெல்லாம் நோக்கியா 33 இருக்கு அடுத்த காலம். அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த பெண்களால் தான், இவர்களால் தான் நாங்கள் இப்படி பரிதாபப்பட்டவர்களாக இருக்கிறோம். நிம்மதியா இருக்கும் பொழுது பெண்டாட்டியை தேடுறதும், பெண்டாட்டி வந்தா பிறகு நிம்மதியை தேடுறதுமே ஆண்களுடைய வாழ்க்கையா போச்சு. தப்பை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கிறதும், அவன் மனுஷன். தப்பே செய்யாமல் மன்னிப்பு கேட்கிறவன் தான் புருஷன். ஏற்கனவே அது இல்லை, நான் கேட்கிறதே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்ப வந்து நான் அந்த முதல் சொன்ன சௌகரியான கேள்வி சொன்னார் என்று சொன்னால், தங்கள் உடல்நிலையிலே மாற்றம் வருவது. நாங்கள் நிறைய இப்படியா வந்தாங்க, நாங்கள் எப்படி வந்தாங்க, நாங்கள் எப்படி இருந்தாங்க. உங்களை நாங்கள் நீங்க கூப்பிட்டு நீங்கள் வந்த நாளில இருந்து உங்கள மாற்றம் இல்லை, எங்கள தான் மாற்றம் முழுவதுமே போட்டுது. இருக்க இடம் இல்லை. இங்கே ஒரு
சலூன்ல கொண்டே நேற்று விட்டது. ஒரு நிமிஷத்துல தலைமையர் வெட்டிட்டான். ஒரு நிமிஷத்துக்கு 12 பவுன் கொடுத்து வெட்டினான்டா. ஒரு செகண்ட் அவர் தன்னுடைய வேலை முடிச்சு வந்து விட்டார். அப்ப என்ன வந்து விட்டார், முடிஞ்சு கிடந்தா முடியல. அவன் சலூன்காரன் சொன்னான், எல்லாருக்கும் நான் 10 பவுன் எடுக்கிறேன், உங்களுக்கு 12 பவுன் எடுப்பேன். ஏன் ராஜான்னு கேட்டேன். உனக்கு தேடிச்சு அடிபட்ட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கூடிக்கொண்டு போகுது, எங்களுக்கு குறைஞ்சு போகுது. வேலைக்கு வீட்டுக்கு போனால் சோறு சூடா இருக்கு, மனசு ஜில்லண்டு இருப்பேன். லேட்டா போனால் பொண்டாட்டி சூடா இருப்பா, சோறு ஜில்லண்டு. இரண்டாவது சகோதரி சொன்னார், மகளிர் தினம் நொட்டிங்கமிலே நடந்ததாக. அந்த மகளிர் தினம் இவர்கள் நடந்த ஆண்டுதான் இவர்களுக்கு தெரியும். அந்த நடந்த மகளிர் தினம் ஒழுங்குபடுத்த கிடையாது. நாங்கள் கேட்டு காதல ரத்தம் வந்துடுதையா. சண்டே சொன்னால் இந்த அமெரிக்க ஈரான் சண்டேவோட மோசம். அப்படித்தான் நீங்களோட நிகழ்ச்சியோடு பிற என்ன படுத்திருக்கிறான். அன்னைக்கு தரையா நான் நிம்மதியா படுத்து இல்லைன்னு சொன்னால் காதுக்குள்ள விசில் அடிச்சு கொண்டே இருக்கும். எந்த நேரமும் பழைய பட்டி மாதிரி பாடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு தான் பொடிகள் விளையாட்ட போனை கொடுத்துட்டு நீங்கள் அம்மா கிடைச்சாலும் சரி, அல்ல நீங்கள் வீட்டை விட்டு போனாலும் சரி, அன்றைக்கு தான் நிற்கிற விட்டார். அதையே இவர்கள் பிடிக்காமல் வந்து நின்று சொல்லுவார். இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, பெரிதும் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். ஒரு நாள் வீடுக்கு வேலை முடிஞ்சு போகின்ற பொழுது சில விஷயங்களை யோசிச்சு செய்யணும். திடீர்னு சொன்னால் எங்களுக்கு பயம் பெறும். சரியோ, அப்போ ஒரு நாள் வேலை முடிஞ்சு போவேங்க, வீடு முழுக்க ஒரு சாம்பிராணியாக மணக்குது ஐயா. என்னடா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கே, ஒரு காலம் இப்படி இருக்கிற இல்லையே என்று பார்த்தால் தோசை சட்டி எரிஞ்சு சட்டியாகி, சட்டி பிறகு கிண்ணமாகி, கிண்ணம் பிறகு சின்ன மூக்கு பணியாகி, அதை பிறகு சுற்றி கட்டி விட்டு சாம்பிராணி. அப்போ நான் கேட்டேன், சாம்பிராணி குச்சிண்டை கொடுத்தீர்களா இல்லைண்டா வெள்ளிக்கிழமை? இதுக்கு முன்னவும் வெள்ளிக்கிழமை வந்தது தானே, ஒரு நாளும் நான் காணலையே. எங்கட வீட்டை தோசை சுட்டால் இலங்கை படத்தையே தோசைக்குள்ளால பார்க்கலாம். அப்படியே தோசை என்னை விட கலரா இருக்கு. அந்த தோசைக்கு ஒரு சம்பல் இருக்கும், அது இதை விட கலரா இருக்கும். அப்ப இவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு நாம இன்னை வரையும் இருக்கிறோமே, அதுக்கே எங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு கல்யாணம் உள்ள பார்த்தேன், ஒருவர் வந்து திருமணம் அந்த காட்டை வந்து சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு இருந்தார். அப்போ எனக்கு வந்து அப்பா கிடைக்கல. அப்போ நான் கேட்டேன், என்ன தம்பி சுற்றி சுற்றி இந்த காட்டை பார்க்குறீங்கன்னு. இல்லை என்ன எக்ஸ்பைரி டேட் இந்த காட்டுக்கு இருக்கோன்னு. அப்போ நான் என்ன தம்பி அதெல்லாம் கிடையாது, இல்லையா இந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு தானா ஒவ்வொரு சாமானுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, இதுக்கு மட்டும் இருந்திருந்தா நான் எங்கேயோ இருந்திருப்பேன். ஒரு மருமகன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், மாமா இப்படி உங்கள் செல்லத்தில் உங்களோட பிள்ளைக்கு மேலே ஒரு சின்ன தட்டு தட்டிட்டு. மாமா உடனே சொன்னாராம், அதெல்லாம் பரவாயில்ல மருமகன், இப்போ நீ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போ இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஆண்கள் பாவப்பட்டவர்கள் தான் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். மாமியார் வீட்டுக்கு வந்த பொழுது மருமகன் கேட்டாராம், மாமி எப்படி இருக்கிறீங்களேன்னு. அவர் சொன்னாவாம், 2 வருஷமாக நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ மருமகன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லி, 2 வருஷமாக நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னான். இந்த பட்டிமன்றம் உண்மையிலேயே நான் பெருசாக தயாரிக்கவில்லை. இவர்களுடைய பதில்களுக்கு நான் சொல்வதற்கு எங்களுடைய நடுவரிடத்திலே நான் விட்டிருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் சொல்லி போட்டு தாக்கி போட்டு கடைசியாக தான் ஒன்றுமே சொல்லல, என்கிட்ட விட்டு போட்டு சொல்லிக்கிறீங்க. உங்கள் சொந்த அனுபவத்திலே எவ்வளோத்த போட்டு சொல்லியிருக்கிறீங்களா. இப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். எல்லாரும் தங்களால் முடிஞ்ச வாதங்களை முன் வச்சிருக்கிறீங்க.
இப்போ தலைப்பை மாற்றி இருக்கலாம்னு யோசிக்கிறேன். திருமணத்துக்கு பிறகு இல்லை, இங்கே ஆண்களா பெண்களா நடுவரா பரிதாபத்துக்குள்ளானவர்கள் சொல்கிற அளவுக்கு. உண்மையிலேயே நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் எங்களை பற்றி கதைச்சபடியே சொல்கிறேன். நாங்கள் ஒரு நாட்டில் இருந்து நாங்கள் அங்கேருந்து புலம்பெயர்ந்து வரும் நாட்டில் வந்து வாழ்ந்து இங்கே ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பி அந்த வாழ்க்கையில் ஒரு தொழிலையோ இல்லாட்டிக்கு ஒரு பொருளாதார ரீதியாகவோ வாழ்க்கையை கட்டி எழுப்புறது எத்தனையோ ஆயிரம் அர்ப்பணிப்புகள். ஒரு மனிதன், ஒரு ஆண் இந்த நாட்டுக்கு தனிமையில் வந்து இங்கே ஒரு 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 தனக்கான ஒரு இடத்தை கட்டி எழுப்பி அதுக்கு பிறகு அங்கே இருந்து ஒரு பெண்ணையோ இல்லை இங்கேயும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு 1000 அர்ப்பணிப்புகள் இருக்கு. அதே போல் பெண்கள் இங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்றதுன்றதும் சாதாரண விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஊரில் ஒரு பெண் வாழ்ந்தால் அங்கே வந்து அவைக்கு சகோதரமோ தாயோ உறவோ மாமனோ மச்சினிச்சியோ சுற்றி இருப்பினோம் சொந்தம். நீங்கள் பிள்ளையை பெற்றாலோ இல்லை பிள்ளையை வளர்க்குறதையோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன தேவையோ ஓடி வந்து உதவி செய்யறதுக்கு 1000 பேர் இருப்பினோம். ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. அப்போ இங்கேயே இப்போ யார் இங்கே சொல்கிறது யார் பரிதாபத்துக்குரியவர்கள்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாகவே எல்லோருமே நாங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அதுவும் குறிப்பாக முதலாவது தலைமுறை புலம்பெயர் நாடுகளிலே வந்து முதலாவதாக நாங்கள் வேரூன்றி வாழுகின்ற முதலாவது தலைமுறை உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர்கள். இருந்தாலும் நான் இங்கே ஒரு கடப்பாடு இருக்கிறது. யார் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர்கள் யார் என்ற தீர்ப்பிங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அப்போ நான் தீர்ப்பு சொல்கிற அதே நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக போகணும். நீங்கள் சந்தோஷமாக போகணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கணும். ஆக ஒரு பெண் சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெண் சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடும்பம் பல குடும்பங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த 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 கிராமமும் அந்த 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 இடமும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு நகரம் சந்தோஷமாக இருந்தால் பல நகரங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு நாடு சந்தோஷமாக இருக்கும். பல நாடுகள் சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய நோக்கம் ஒரு சிறிய தீர்ப்பின் மூலம் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை உருவாக்குவது. என்று போர் யுத்தங்கள் மூன்று கொண்டு போர் இந்த அழிவின் விளிம்பில் உலகம் இருக்கையில் நாங்கள் ஒரு பொய் சொல்லியோ இல்லை உண்மை சொல்லியோ ஒரு சந்தோஷத்தை உருவாக்குவதுதான் எங்களுக்கு முக்கியம். நான் சொல்வது பொய்யா உண்மையா இல்லை. ஒரு பொறுப்புள்ள நடுவர் என்ற ரீதியிலே இந்த உலகத்திலே சந்தோஷமும் சாதியும் சமாதானமும் சாந்தியும் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே பின்னால் இருக்கிற அனைத்து ஆண்களும் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் நாளை சந்தோஷமாக ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் பரிதாபமானவர்கள் பெண்களே 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 என்ற தீர்ப்பை வழங்கி இந்த பட்டிமன்றத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் நீங்கள் ஆவலோடு இருந்து இந்த பட்டிமன்றத்தை வழங்கி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இல்லை என் மனைவிக்கு இன்னொரு பேர் சாந்தி இன்னும் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஊரில் அவன் கூப்பிடுற பேர். நன்றி, வணக்கம், நன்றி.